இந்த போக்குவரத்து மந்திரி மானங்கெட்ட மந்திரி ஆளை பார்த்தாலேயே எரும மாடு மாதிரி இருப்பான் அந்த ஆளு. போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் மானங்கெட்டவன் என முன்னாள் அதிமுக அமைச்சர் வளர்மதி வரம்பு மீறிய வார்த்தைகளால் திட்டி தீர்த்துள்ளார். ஆளை பார்த்தாலே நான் சொல்லல, அந்த ஊர்ல போய் விசாரிச்சா சொல்றாங்க, எப்பா யார் மந்திரி கேட்டா ஒரு எரும மாடு மாதிரி ஒருத்தன் போறானே அவன் தான் மந்திரின்றாங்க. அந்த அளவுக்கு அவர் மேல மக்கள் பாசம் வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அவர் சொல்றாரு, நான் கேட்கிறேன், சரணாலயம் பாலியல் குற்றவாளிகளுக்கு சரணாலயம் அதிமுக என்று சொன்னால் நாங்க உங்களை பார்த்து இதுவரைக்கும் விட்டு வச்சிருக்கிறோம். ஏன்னா இந்த அதிமுக என்ற கட்சிக்கு தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், பெண்களை தெய்வமா நினைக்கிறவர். புரட்சி தலைவி அம்மா இந்த கட்சிக்கே தலைவர், ஒரு பெண் தலைவர் எங்கள் அம்மா. அது மட்டும் இல்ல, அந்த எடப்பாடியார் அவர்கள் பெண்களை தெய்வமாக மதிப்பவர், பெண்களை தெய்வமாக மதிப்பவர். ஆக எங்க கட்சியிலே இவ்வளவு பெண்கள் இருந்தால் நான் கேட்கிறேன், எங்களை கேவலப்படுத்துற மாதிரி பாலியல் குற்றவாளிகளுக்கு சரணாலயம்னா இவ்வளவு பெண்கள் வந்திருக்கிறோம், இவ்வளவு பெண்கள் நாங்கெல்லாம் இந்த சரணாலயத்தில் இருக்கோமா? யாரை கேவலப்படுத்துறது? இந்த பெண்களையா? ஆண்களும் இருக்கிறார்கள், பெண்களும் இருக்கிறார்கள். உங்க கட்சியில வேணா இருக்கலாம் பாலியல் குற்றவாளிகளுக்கு சரணாலயம். ஏன்னா எங்க அம்மாவை நாங்க தலைவராக ஏத்துட்டு இருக்கிறோம், புரட்சி தலைவி அம்மாவை தலைவராக ஏத்துட்டு இருக்கிறோம். நான் தயவு செய்து கேட்க விரும்புறேன், புரட்சி தலைவி அம்மா அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டு வந்த இவ்வளவு பேருக்கு பாலியல் குற்றவாளிகளுக்கு சரணாலயம் என்று சொல்லி சிவசங்கர் என்கிற மந்திரியை உடனடியாக ஸ்டாலின் மந்திரி பதவியில் இருந்து அகற்ற வேண்டும். இல்லை என்றால் அதிமுக மகளிர் அணியினர் தொடர்ந்து போராடிக் கொண்டே இருப்போம். அண்ணன் எடப்பாடியாரின் ஆணையை கேட்டு இந்த பெண்களை பார்த்து, இந்த கட்சியில இருக்கிற பெண்களை பார்த்து, ஆண்களை பார்த்து சரணாலயம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? எங்கள் கட்சி அப்படி கட்சியா? புரட்சி செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.